Hey guys, welcome to Cinematics. விஜய் ஆண்டனி, அஜய் திஷன், பிரிகிடா இவங்க ஆக்டிங்கில் பீஸா, தெக்கிடி, முண்டாசுப்பட்டி போன்ற படங்களை எடிட் செய்து கொடுத்த லியோ ஜான் பால் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டிவர் டைரக்டரியலில் உருவான மார்கன் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 12 minutes. இதோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் த எண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. சென்னையில் பொண்ணுங்கள்லாம் ரொம்பவே மர்மமான முறையில் அவங்களோட ஸ்கின் டோன்லாம் டார்க் ஆகி தெருவில் இருக்கிற குப்பை தொட்டியில் செத்து கிடக்குறாங்க. மும்பையில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற விஜய் ஆண்டனியோட பொண்ணும் இதே மெத்தடில் 1 year முன்னாடி இறந்து போகிறாங்க. ஸோ அந்த மர்டரை பிடிக்கணுன்ற ஒரு பர்சனல் கனெக்டோட சென்னை வர விஜய் ஆண்டனி சஸ்பெக்டாக அஜய் அரெஸ்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத மாதிரி படம் எந்தெந்த ஆங்கிள்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தாங்க இந்த மார்கன். இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டரான லியோ கிரவுண்ட் லெவலில் நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நமக்கு படம் பார்க்கும்போதே தெரியுதுங்க. ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக ஆரம்பித்து சூப்பர் நேச்சுரலோட கனெக்ட் பண்ணி அட்லாஸ்ட் மூவிக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லராக மட்டும் இல்லாமல் சூப்பர் நேச்சுரலை கூட ஒரு நண்பகத்தன்மையோடையே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் எங்கேஜிங்காகவும் அட் த சேம் டைம் ஒரு த்ரில்லிங் மோட்லேயுமே கொடுத்துருந்தாங்க. டைரக்டர் இந்த படத்துக்கு நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. பல கான்செப்டை வச்சு அதை டெப்த்தாக சொல்லி குழப்பாமல் கதைக்கு தேவையானதை மட்டுமே ப்ரெசென்ட் பண்ணது படத்துக்கு பாசிட்டிவாகவே அமைஞ்சிருக்கு. தென் இவங்க கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சூப்பர் நேச்சுரல் கான்செப்டை கனெக்ட் பண்ண விதம் செம. அப்புறம் இவங்க சில விஷயங்களை ஆன்சர் பண்ணாமலே முடிச்சிட்டாங்கங்க. அதெல்லாம் கொஞ்சம் ட்ராபேக்காக தான் தெரிஞ்சுது. மூவியில் மெயின் லீடாக விஜய் ஆண்டனி அண்ட் அஜய் திஷன் 2 பேருமே வருவாங்க. அஜயோட பேக் ஸ்டோரி கொடுத்த ஒரு எமோஷனல் இம்பாக்ட் விஜய் ஆண்டனி பக்கம் கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். விஜய் ஆண்டனியோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம். அண்ட் டேரக்டரே படத்தோட எடிட்டர் அப்படிங்கும் போது மேக்கிங் அப்பவே நிறைய விஷயங்களை யோசிச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சுங்க. பேரலல் கட்ஸ் அண்ட் டிரான்சிஷன்ஸ்லாம் படத்தோட லே அவுட்டை என்ஹான்ஸ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். தென் செகண்ட் ஆஃப்ல சில இடங்களில் கண்டினியூட்டி மிஸ் ஆன ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் விஜய் ஆண்டனி ஒரு சட்டிலான ரோல் தாங்க ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக வெளிப்படுத்தியிருந்தாருன்னா அவரோட இன்னுமே ஒரு எமோஷனல் கனெக்ட் கிடச்சிருக்கும். இந்த படத்தில் டிபுட்டன்ட் ஆக்டராக வர அஜய் திஷன் ரொம்ப சிறப்பாகவே அவர் ஆக்டிங் வெளிப்படுத்தியிருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் ரூமில் சைக்கோவாக சுற்றுற சீன்லாம் செம்ம கூஸ்பம்பாக தாங்க இருந்துச்சு. எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. இவரோட கேரக்டராக இருக்கும் விஜய் ஆண்டனி விட பெட்டராகவே வந்திருக்கு ரைட்டிங்கில். பிரிகிடாவுக்கு ஒரு டீசெண்டான ரோல் அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மற்ற ஆக்டர்ஸ்ட் இருந்தும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே இருந்துச்சு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் விஜய் ஆண்டனி தாங்க பண்ணியிருக்காரு. பிஜிஎம்ஸில் ஒரு எங்கேஜிங்கான இன்டென்ஸ் மியூசிக் இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே போட்டிருக்காரு. ஓப்பனிங்கில் சீன்ஸோடையே ஒரு சாங் மட்டும் வருங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, எங்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே, பிஜிஎம், எடிட்டிங் அண்ட் மூவி டியூரேஷன் இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ், சூப்பர் நேச்சுரல் கான்செப்டை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஆஃபில் வர அன்கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் அண்ட் மெயின் லீடான விஜய் ஆண்டனி கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாங்க. ஸோ ஓவராலாக பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எங்கேயுமே போர் அடிக்காமல் பார்க்கக்கூடிய ஒரு டீசென்ட் வாட்ச் கிரைம் த்ரில்லர் தாங்க இந்த படம். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் மார்கன். Cinematics rating for this movie is 7 out of 10. Thank you guys.